பண்ணிட்டீங்களா? ஆட்டோல போயிட்டு ஆட்டோலயே வந்துட்டேன். ரசீது கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. கொடுத்த பணம் சரியா இருந்துச்சா இல்ல மேல நான் கொடுக்கணுமா? கொஞ்சம் கூட ஆயிடுச்சுங்க. ஆனா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வாங்க மாட்டேன். அதெல்லாம் முடியாது, நீங்க வாங்கிட்டாங்களோ இருங்க வரேன். இல்லங்க, என் மானத்தையே நீங்க காப்பாத்திருக்கீங்க, அதை நான் மறக்க முடியுமா? வணக்கம் சார். வணக்கம், வாங்க. பரமசிவன் சார் உங்களை பார்த்து வர சொன்னாரு. அப்படியா? உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நோ ஃபார்மாலிட்டிஸ், ப்ளீஸ் சிட் டவுன். என்ன விஷயமா அனுப்பினாரு? நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், பாட்டு எழுதுவேன், நல்லாவும் பாடுவேன் சார். உங்க படத்துல ஏதாவது சான்ஸ் இருந்தா சொல்லுங்க சார். அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ண 2-3 மாசம் ஆகும். கதை, வசனம், பாடல் பூரா நான் தான் எழுதுறேன். டான்ஸுக்கு நிச்சயமா சான்ஸ் தரேன். ஆடி காட்டுமா சார்? திறமை இல்லாதவர்களை பரமேஸ்வரன் சார் என்கிட்ட அனுப்ப மாட்டார். எனக்கு அவர் மேல நம்பிக்கை உண்டு. இந்த ஆல்பத்தை பாருங்க சார். அப்படியா? Okay, I will do my best. Thank you, sir. Okay, வாங்க. டேய் அருளப்பா, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. ஒண்ணும் தெரியாமலே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்ட. அவன் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஆளா அனுப்பிரியா அனுப்பிரியா அனுப்பிரியா? என்ன அனுப்புறியா அனுப்புறியான்னு அலட்ட? அது ஒண்ணு இல்லங்க, மளிகை கடைக்காரன் நம்ம ஓட்டருக்கு ஜாமான் அனுப்பல, அனுப்பிரியா அனுப்பிரியா அனுப்பிரியான்னு. ஐயோ என்ன பொறுப்பு, என்ன பொறுப்பு உணர்ச்சி. உன்ன மாதிரி 2 பையன்கள் இருந்தா போதும், என் ஹோட்டல் ஓஹோன்னு ஆயிடும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், இந்தாங்க. டேய், மல்லிகைப்பூ கொடியில இருந்து மணக்கிறத விட கூந்தல்ல இருந்து மணக்கிறதா மயக்கம். உனக்கு எப்படி? எனக்கு மயக்கமே இல்ல. உனக்கு ரசனையே இல்ல. ஆமாண்டா, நானும் மயங்கி விழுந்துட்டா உன்னை எவன்டா தூக்கிட்டு போவான்? ரோட்ல போற தாய் குலமே, யாருக்காவது என் மேல கருணை பிறக்காதா? சேலை கட்டிய நிலவு சாலையில் போகிறது. போதும் நாதா, அவன் மூளையை செலவு பண்ணி கவிதை எழுதுறான். ஆனா நீ பொம்பளைங்க இதை பார்த்து, அது புடவை பார்த்தே கவிதை எழுதுற. டேய், கடையை திறந்து வச்சுட்டு வந்துருக்கா? நீ எதையுமே மூட மாட்டியா? மூடிடலாம். அனுப்பிரியா? ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? என்ன செய்யறது, எங்க டைரக்டர் கதை சரியில்லைன்னு முடிய பிச்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு தான் மண்டபம் மூளையாச்சே, சரி பண்ணிட்டு வந்தேன். எனக்கு சான்ஸுங்க. நீ ஆல்ரெடி புக்கிடு. அடுத்த படம் 70mm அகலமா இருக்கும். படத்துக்கு பேரு என்ன சார்? படத்துக்கு பேரு சத்தமில்லாத முத்தங்கள். பயங்கரமான முத்த காட்சி. அதுல நெருங்கி நடிக்க பயப்பட மாட்டியே? எனக்கு பழக்கம் இல்ல சார். தள்ளி நின்னு நடிக்க கூடாதா? டோன்ட் வரி, நான் சொல்லி தரேன். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, நீ வெக்கப்பட்ட ஃபீல்டுக்கு வர முடியாதுமா. நான் வசனம் பேசுவேன், நீ சுத்தி சுத்தி வந்து என் கைய பிடிக்கணும். அன்பே கார்முகில் கண்ணா, கமல கண்ணா, ராஜபுல கண்ணா. அப்பா, காத்து கூட போக முடியாது நம் இறுக்கமான உறவில் என் அப்பா எப்படி நுழைய முடியும்? முடியாது கண்ணே, முடியாது. செத்தாலும் உங்க அப்பன் பாடி மேல் இந்த ஜோடி ஆடி பாடும். ஐயோ, செடிக்கு பின்னால அப்பாங்கறேன். அண்ணன் போல என் பொண்ணு கைய பிடிச்சது இல்லாம எனக்கு சமாதி வேலை கட்டிய நீ. ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் சின்ன பையன். இன்னைக்கு நீ ஓவரா மினிச்சிட்டு வந்த போவே தெரியும் ஏதோ நடக்க போகுதுன்னு. பின்னாலே வந்து சரியா போச்சு. என்னப்பா நீங்க ஃபேமஸ் டைரக்டர் சர்மாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா இவர்தான். இவர்கிட்ட ஒத்திகை பார்த்துட்டு வந்து கெடுத்துட்டீங்களே, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. பாங்கப்பா. இது அசிஸ்டன்ட் டைரக்டரா? மன்னிக்கணும் சார், எனக்கு கொஞ்சம் மூளை குறைவு, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நானும் பழைய காலத்து ஸ்டண்ட் நடிகர். உங்க டைரக்டர் சொல்லி எனக்கு ஒரு ரோல் வாங்கி கொடுங்க. என்ன பிலிம் ரோலா? முடி மாதிரியே பேசு குறும்பு வேஷத்தை சொன்னேன் சார். கவலைப்படாதீங்க, அனுப்பிரியா உங்க அப்பாங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரோல் தரேன். பாயில் படுத்த பேய்னு ஒரு படம் எடுக்க போறேன், அதுல நீங்க தான் பேய். மறக்காம கூப்பிடுங்க சார். கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு அந்த வேஷம் யார் இருக்கா? ஏயா, அப்ப எனக்கு ஜோடி கிடையாதா? இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க தூங்கி எந்திரிச்சு வரும்போது பேய் மாதிரியாவே இருக்கும். அவங்கள போட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணிடுறேன் சார். உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது சார்.
ஆமா உங்களுக்கு தலைகீழ நிக்க தெரியுமா? தெரியாதே. ஏன் தலையில நிக்கணும்? பேய் தலைகீழ நிக்கிற மாதிரி ஒரு சாட்டு வருது, அதுக்கு தான். அவ்வளவுதானே, நின்னா போச்சு. போங்க. விடுங்க. அனுப்பியா? யார பார்த்து சொன்ன? நான் பழைய ஸ்டண்ட் நடிகர். பாரு போ. சும்மா இரு. பாரு, டான்ஸ் வேணுங்கிறதுக்காக உங்க அப்பா தலையில நிக்கிறான் பாரு. பாவங்க, எங்க அப்பாவுக்கு கழுத்து வலிக்கும். டான்ஸ் வேணும்னா எல்லா வழியும் பொறுத்து ஆகணும். பாரு, முழிக்கிற முடிய பாரு. யோ, இங்க வாயா வாயா. சும்மா சும்மா எங்க அப்பா திட்டாதீங்க. ஆமா, ஏங்க மணி என்னாச்சுங்க? 5. 5. ஐயோ, இட்லிக்கு மாவாட்டணுமே. இட்லிக்கு மாவாட்டணும்? இல்ல இல்ல, இட்லிக்கு மாவாட்டணும்னு ஒரு படம் டிஸ்கஷன், அதுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒரு பெசர ஆட்டோ. என்னது ஆட்டோன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்பெஷல் ஆட்டோவா? அதானே. சப்ளையர் மாதிரி கத்திட்டு போறான். சந்தேகமாவே இருக்க. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அப்பா இருக்காங்களா? அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்க. அப்ப நான் வரேங்க. இருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. உள்ள வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க. சிட்டிய பத்தி உங்களுக்கு அதிகமா தெரியாது. ஒரு பொண்ண உதவிக்கு நன்றிய சொன்னா அவ உங்களை காதலிக்கிறதா அர்த்தம் இல்ல. இலக்கியத்தை பத்தி அதிகமா பேசினா இழுத்துக்கிட்டு ஓட அவ தயாரா இருக்கான்னு நீங்க நினைக்க கூடாது. தேவையே இல்லாம இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? தேவையில்லாம இல்ல. நேத்து நீங்க என்ன பார்த்து புது கவிதை சொன்னீங்க. அது என் மனசு பாதிச்சிருச்சு. அத பேசி ஆத்திக்கிறேன். ரோட்ல நான் மட்டும் தனியா இல்ல, ஞாபகம் இருக்கா? உங்க கூட டெய்லர் வந்தாரு. இதான் பொண்ணு விஷயத்துல என் வாழ்க்கையில நடந்த முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சி உங்க மனசை புண்படுத்தி இருந்தா மன்னிச்சிருங்க. நான் வரேன். ஒரு பொண்ணு உதவிக்கு நன்றிய சொன்னா அவ உங்களை காதலிக்கிறதா அர்த்தம் இல்ல. இலக்கியத்தை பத்தி அதிகமா பேசினா இழுத்துக்கிட்டு ஓட அவ தயாரா இருக்கான்னு நீங்க நினைக்க கூடாது. ராதா, அம்மாடி ராதா, கொஞ்சம் தண்ணி அரைச்சு கொடுத்துட்டு போமா. எனக்கு தெரியுமே, நான் வெளியில போற நேரத்துலதான் எனக்கு ஏதாவது ஒரு வேலையை சொல்லுவீங்க. இப்ப எங்க போற? ப்ரொஃபசர் பரிமளா வீட்டுக்கு போறேன். பாடத்துல ஒரு சந்தேகம், அத பத்தி கேட்கணும். நீ பாட்டுக்கு மேல மேல படிச்சுக்கிட்டே போன, அதுக்கு தானே மாப்பிள்ளை தட வேண்டாமா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஏன் கல்யாணத்தை பத்தி தான் பேச்சு. சரி சரி, வெளியில போறிய, பணம் வேணுமா? அதெல்லாம் நான் காலையிலேயே அப்பா கிட்ட வாங்கிட்டேன். சரி, நான் வரேன். ஹலோ மதன். மதன், எங்க இந்த பக்கம்? வேலை விஷயமா போயிட்டு வரேங்க. அன்னைக்கு நான் சொன்னதை நீங்க எதுவும் மறக்கலன்னு நினைக்கிறேன். அப்பவே மறந்துட்டேங்க. ஆமா, நீங்க எங்க போறீங்க? இந்த தெருவுல தான் எங்க ப்ரொஃபசர் வீடு இருக்கு. அவங்கள பக்கத்துல நான் போயிட்டு இருக்கேன். வாங்களே, 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா போயிடுவோம். உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். என்ன மதன் பேசாம இருக்கீங்க? கம் ஆன். ஒரு பொண்ணுக்கு உதவி செஞ்சா அதை அவ எப்பவும் மறக்க மாட்டேன். கம். அவரு டைப் ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்ல டஸ்ட் புஷம் பேசிட்டே இருப்பான். உன் ஆசைக்கு அளவில்லையாடா? மதன், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க. சாரி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. யார் இவரு? இவர் எங்க தெருவில் இருக்காரு. சினிமால பாட்டு எழுதுறதுக்கும் டான்ஸ் பண்றதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சினிமாவிலையா? அதுல வெற்றி அடையணுங்கிறது காணல்ல மீன் பிடிக்கிற மாதிரி. பல பேர் முயற்சி பண்றாங்க, ஆனா சில பேர் தான் அதுல வெற்றி அடையறாங்க. நிரந்தரமா ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்துக்கிட்டு அப்புறமா முயற்சி பண்ணுங்க. உண்மைதாங்க, வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்க முயற்சி வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். என்ன ராதா, ரேங்க் ஸ்டூடெண்ட் நீ ஏன் இன்னும் எம்ஏக்கு அப்ளிகேஷன் போடாம இருக்க? பண பிரச்சனை, அதான்.
நல்லா படிக்கிறவங்களுக்கு பணம் கட்ட முடியாத பிரச்சனை, பணம் இருக்கிறவங்களுக்கு படிக்க முடியாத பிரச்சனை, இது தீர்க்க முடியாத பிரச்சனை. இருந்தாலும் எம்ஏ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணிட்டேன் மேடம். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா வரேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்க சொல்லி கொடுக்கணும். ஷூர் ராதா, உனக்கு சொல்லி கொடுக்காம வேற யாருக்குமா நான் சொல்லி கொடுப்பேன். இந்த பாரு, அடிக்கடி என்ன வந்து பார்க்கணும். தேங்க்யூ மேடம். அப்ப நாங்க வரோம். சரி, ஓகே. கால் கை அரை மிஸ்டர் 2 daysல வேணும் சார். உங்களுக்கு பெல்ஸ் எவ்வளவு வைக்கணும்? பெல்ஸ் 40 நேரம். சுடிதார் தைக்க எவ்வளவு? உங்களுக்கு சுடிதார் தைக்கணும்னா 4 கர்ச்சீப் போதும் சார். குட் மேன் ப்ளீஸ். நீங்க வெளியே போறேன் வந்துடுங்க. கோமண துணி எடுத்துங்க, சாவுகிறாங்க. ஹலோ, புக் ரிட்டர்ன் பண்ண லைப்ரரிக்கு போறீங்களா? ஆமா. ரோஜா கீழே விழுந்துருச்சு. தேங்க்யூ. மண்ணில் விழுந்த ரோஜா எடுத்து தலையில வச்சுக்கிறீங்களே. ரோஜா எனக்கு பிடிச்ச பூ. மண்ணில் விழுந்தாலும் அதை விடுறதுக்கு எனக்கு மனசு வராது. ரோஜான்னா உங்களுக்கு ரொம்ப பிரியமா? ஆமா, தினமும் ஒரு ரோஜா பூ வச்சுக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா செடி வாங்கி நட்டு தண்ணி ஊத்தி அப்பப்பா என்னால முடியாது. டைம் ஆச்சு, நான் வரட்டுமா? சரிங்க.